ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான பரபரப்பான வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இவைகளை பெரும்பாலான பெண்கள் தொலைச்சிட்டு வர்றது தான் சொல்லப்படாத உண்மை. மகிழ்ச்சியாக பெண்கள் இருக்காததுக்கு காரணம் கல்யாணத்துக்கு அப்புறம் சரியான ஃபேமிலி, ஹஸ்பண்ட் அமையாத ஒரு ரீசனாகவும் இருக்கலாம். இன்னும் ஒன்று, பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருந்து வீட்டு வேலைகளை கவனிக்கிறது, மாமனார் மாமியாரை கவனிக்கிறது, பிள்ளைங்களை கவனிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையானதை அவங்க கவனிக்காமல் அவங்களோட லைஃப்பை என்ஜாய் பண்ணாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு மகிழ்ச்சிங்கிறது என்னன்னே தெரியாமல் கூட இருக்கலாம். பட் அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும், டென்ஷன் இல்லாமல் எப்பப்பா நம்மளோட வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போகுது அப்படிங்கிற ஆசை கண்டிப்பாக இருக்கும். ஆசை அதிகமாக இருக்குது, ஆனால் அவங்களுக்கான நேரத்தை அவங்களால எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. மகிழ்ச்சியான நேரங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க. புத்திசாலித்தனத்தோட நம்ம கொஞ்சம் பாசிட்டிவாக திங்க் பண்ணி கிடைக்கிற நேரத்தில் எப்படி எவ்வளோ விரைவாக வேலைகளை முடித்து நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணுறோமோ அதுதான் மகிழ்ச்சிங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்பவும் மகிழ்ச்சியாக ஹாப்பியாக இருக்கிறதுக்கு நம்மளோட கேரக்டர்ஸில் எதை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 10 எளிய பழக்க வழக்கத்தை நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட குட்டி குட்டி லைக்கை போட்டுட்டு பார்க்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு சேஞ்ச் பண்ண வேண்டிய கேரக்டர் என்னென்னா, நேர்மறையான எண்ணங்கள். காலையிலே தூங்கி முழிக்கிறப்பவே ஒரு பாசிட்டிவ் திங்கிங், ஒரு வைபோடு நீங்கள் எழும்புற மாதிரி இருக்கணும். பெட்லேருந்து எழும்பும் போதே உங்கள் மனசில் நீங்களே செல்ஃபாக ஒரு ப்ரேயர் பண்ணுங்கள். இன்றைக்கி டே ரொம்ப நல்லா இருக்கணும், இன்றைக்கி எல்லோரும் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு உங்களோட இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நினச்சிட்டு பெட்லேருந்து எழும்புங்க. அப்படி நீங்கள் நினச்சிட்டு எழும்புனாலே உங்களுக்கு வரக்கூடிய அந்த கோபம், டென்ஷன்லாம் இல்லாமல் ஒரு பாசிட்டிவாக இருக்கும் உங்களோட மைண்டு. அன்றைக்கி டே ஃபுல்லுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னும் ஒன்று, நீங்கள் காலையிலே எழும்புறப்பவே தயவு செஞ்சு ஃபோனை எடுக்காதீங்க ஒரு 1 ஹவருக்கு. நீங்கள் குக்கிங்க்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எதாவது சாமி பாட்டு கேட்கணுன்னா மட்டும் ஃபோன் எடுத்து ஆன் பண்ணுங்கள். காலையிலே எழும்புனதுமே ஒரு சில பேர் எதனா நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா அப்படின்ட்டு ரீல்ஸில் போய் பார்க்குறது, ஏதாவது ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி உள்ளே போயிட்டிங்கன்னா அதில் பாசிட்டிவாகவும் உங்களுக்கு மெசேஜ் வரும், நெகட்டிவாகவும் வரும். அப்போ அந்த மூடு வந்து அப்செட் ஆகிரும், டே ஃபுல்லுமே வேஸ்ட் ஆகிரும். எல்லா வேலைகளையும் நம்ம ஒரு குறிப்பிட்ட டைம் செட் பண்ணி விரைவாக ஸ்பீடாக முடிச்சுட்டு அமைதியாக நம்மளோட மைண்டே வச்சுக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெண்டாவது என்னென்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்குள்ள நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும். அதாவது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் உங்கள் மைண்ட் அளவில் அதை மகிழ்ச்சியாக எடுத்துக்கிற மாதிரி ஒரு தாட்டு வச்சுக்கோங்க. உங்கள் லைஃப்பில் சின்ன சின்ன விஷயம் நடந்தாலும் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சந்தோஷப்படுங்க. உங்களுக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணால் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லுங்கள். நமக்கு பரவாயில்ல, உதவி இருக்காங்க அப்படிங்கிறது ஃபீலை கூட ஹாப்பியாக எடுத்துக்கோங்க. நீங்கள் நினச்சது நடந்தால் மட்டும்தான் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அந்த மாதிரி நினைக்கிற கேரக்டராக இருந்தால் இன்னில் இருந்து அந்த கேரக்டரை விட்டுருங்க. நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்காது. ஸோ அப்போ தான் நம்ம ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நம்ம நினச்சதை வாங்கி நம்ம வீட்டுக்காரவங்க கொடுத்தா தான் நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற தாட்டெல்லாம் விட்டுருங்க. ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்ச சாங்கை கேளுங்க, ஆட்டோமேட்டிக்காக ஹாப்பி வரும். நீங்கள் எதுனா ஒரு வேலை செய்கிறப்ப உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டெல்லாம் கேட்டுட்டோ இல்லை காமெடியாக ஏதோ ஒரு ஃபன்னியாக கேட்டுட்டு நீங்கள் அந்த ஒர்க்கை பண்ணுறப்ப மைண்ட் ப்ளோயிங் ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச உணவை சமைச்சு சாப்பிடுங்க. ஒரு டீ காஃபி குடித்தா கூட அதை என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. ஐயோ சாப்பிடணுமே அப்படின்னு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. டீ காஃபி குடிக்கிறப்ப அதுலேருந்து வர்ற ஸ்மெல்லை ஃபீல் பண்ணுங்கள். அந்த மனத்தை அப்போ எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களே அதை நினச்சி என்ஜாய் பண்ணி குடிக்கிறப்ப உங்களுக்கு ஹாப்பி ஆட்டோமேட்டிக்காக வரும். 3வது, ஆரோக்கியத்தை கவனிங்க. அதாவது ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. எக்ஸசைஸ் பண்ணுங்கள், தினமும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour வாக்கிங் போங்க, ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க, ஆயில் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா இருந்தால் தானே உங்கள் ஃபேமிலி நல்லா இருக்க முடியும். ஸோ வந்து செல்ஃபாக நீங்கள் உங்களை கேர் பண்ணிக்கோங்க. நல்லா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். ஓவர் திங்க் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்க விமன்ஸ் டைமுக்கு சாப்பிடுங்க, டைமுக்கு தண்ணி குடிங்க, நல்லா தூங்குங்க. ஹாப்பி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும். நம்ம ஹெல்த் வைஸ் டவுன் ஆகிட்டாலே நம்ம மைண்டும் ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆயிரும். நமக்கு ஹாப்பி, என்ஜாய்மெண்ட்டு, சந்தோஷம்லாம் இருக்கவே இருக்காது நம்மளோட லைஃப்பில். 4வதாக நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்காக ஒரு 1/2 hour டைம் எடுங்க. ஒரு நாள் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச புக்கை ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஆக்டிவிட்டீஸ் தோணுதோ அதை செய்யுங்க. பால்கனியில் போய் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காருங்க. ஒரு டீயோ ஜூஸோ ஏதோ எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரீயாக மைண்டை விடுங்க. வீட்டு வேலைகள்லேருந்து வெளியே வந்துடுங்க. செல்ஃப் கேர் பண்ணுங்கள். எப்போவுமே நைட்டி போட்டுட்டு இருக்குன்னு பார்க்காதீங்க. ஃபிட்டாக ட்ரெஸ் போட்டுட்டு நம்ம பாடிக்கு என்ன பண்ணணும், மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு, ஹேருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு செல்ஃபாக யோசிங்க. நியூவாக நம்ம என்ன பண்ணலாம், என்ன புதுசாக கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1/2 hourலேருந்து 1 hour கொடுத்து உங்கள் லைஃப்பை நீங்கள் பாருங்கள். மைண்ட் லெவல் ரொம்பவே ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கும். டென்ஷன் இல்லாமல் இருந்தாலே ஹாப்பி வந்துடும் இல்லையா? 5வதாக நீங்கள் மாற்ற வேண்டிய கேரக்டர்ஸ், அடுத்தவங்க லைஃபோட நம்மளோட லைஃப்பை கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாதுங்க. நம்ம கூட பிறந்தவங்களோட இருந்தாலும் சரி, இல்லை பக்கத்து வீட்டுக்காரவங்களோட இருந்தாலும் சரி, இல்லை நம்ம
தூரத்து ரிலேஷனாக இருந்தாலும் அவங்க இப்படி இருக்காங்க, கார் வாங்கிட்டாங்க, அங்கே இடம் வச்சுருக்காங்க, அவங்க பசங்க இவ்வளோ பெரிய பெரிய இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க, பெரிய பெரிய இடத்துல இருக்கிறாங்க, நம்ம பசங்க இப்படி இருக்காங்கன்னு கம்பேர் பண்ணுறதை விட்டுருங்க. அப்படி அந்த மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணி ஓவர் திங்க் பண்ணாலே உங்கள் லைஃப் லாங் நீங்கள் உங்கள் லைஃப்பையும் வேஸ்ட் பண்ணுறீங்க, ஹாப்பியாகவும் இருக்கவும் முடியாது. 6வது என்ன சொல்ல வரேன்னா, மன்னிப்புக்கணும். அதாவது ஒருத்தவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாமல் பண்ணாலும் நீங்கள் வந்து மெச்சூர்டாக அந்த இடத்துல அவங்களுக்கு மன்னிப்பு அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். அந்த இடத்துல இருங்க. எப்படி மன்னிப்பு கொடுக்கணும்? சரி, ஓகே, சின்ன பிள்ளை தானே, அவங்க தானே, நம்ம அத்தை தானே சொல்லிட்டாங்க, மாமா தானே சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி அதை வந்து கொஞ்சம் டேக் இட் ஈஸியாக எடுக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரிலாம் நடக்கிறப்ப உங்களுக்கே செல்ஃபாக ஒரு சந்தோஷம் வரும். நெக்ஸ்ட்டு நன்றி உணர்வோடு இருங்க. நன்றி உணர்வு இல்லைன்னா வளர்த்துக்கோங்க. அதாவது எதுக்கு எடுத்தாலும் நம்ம வந்து யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணாலோ இல்லை அந்த டே முடிஞ்சாலோ கடவுளுக்கு நன்றி சொல்கிறதுலேருந்து, சின்ன விஷயமா இருந்தாலும் அது நமக்கு சின்னவங்களாக இருந்தாலும் நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம பண்ணுறப்ப அந்த இன்சிடெண்ட் அதோடு நம்ம முடிச்சுப்போம். அதை பெரிய பேர்டனாக நினைக்க மாட்டோம். தப்பு பண்ணியிருந்தாலும் சாரி கேளுங்க, நமக்கு நல்லது ஒருத்தவங்க பண்ணாலும் தேங்க்ஸ் சொல்லுங்கள். அந்த டே முடிகிறப்ப கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். அருமையான ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கீங்க, இன்றைக்கி எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் ஹாப்பியாக இருந்தோம், என் பிள்ளைங்களோட நாங்கள் இருந்ததுக்கு நன்றி தேவா அப்படின்னு நீங்கள் கடவுளுக்கு சொல்லுங்கள். நல்ல ஹெல்த்தியாக இருந்ததுக்கு, நம்ம வந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் இல்லையா, அதுக்கே நம்ம தினமும் காலையிலையும் சாயந்தரமும் கடவுளுக்கு நன்றி சொல்லலாம். இந்த மாதிரி சொல்கிறப்ப செல்ஃபாக ஒரு சாட்டிஸ்ஃபைடில் நீங்கள் சொல்கிறப்ப உங்களுக்கு மகிழ்ச்சி ஆட்டோமேட்டிக்காக வரும். நன்றி உணர்வோடு நீங்கள் இருந்தீங்கன்னா அதாவது மகிழ்ச்சிக்கு ஒரு எளிய மந்திரம் வந்து நன்றி உணர்வு தான். ஓகேங்களா? இதை விட நான் வேறு எதுவும் இந்த பாயிண்டில் சொல்ல விரும்பலை. மகிழ்ச்சி வேணும்னா நன்றி உணர்வோடு இருங்க. தலைக்கணத்தில் தலைதெரிச்சு ஆடக்கூடாது. நெக்ஸ்ட்டு நம்ம கூட சேர்ந்துருக்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பாக நம்ம யார்கிட்ட வச்சுக்கணுன்னா நல்லவங்க கூட தான் நம்ம வச்சுக்கணும். பொறாமப்படுறவங்க, ரொம்ப ஜெல்லஸ் ஆகுவாங்கள ஒருத்தவங்கள பார்த்து, அவங்கக்கிட்டலாம் நம்ம வந்து கூட்டு சேரக்கூடாது. ஓகேங்களா? மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்ம கூட 4 பேர் இருந்தாலும் இல்லை 2 பேர் இருந்தாலும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹாப்பினஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். மேரேஜுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயத்தில் ரொம்பவே என்டர்டெயின்மெண்ட்டாக நம்ம எடுத்து பண்ணிகிட்டு இருந்திருப்போம். கல்யாணத்துக்கு அப்புறமா அதை வந்து நம்ம விட்டுருப்போம். தயவு செஞ்சு அந்த மாதிரி கேரக்டர்ஸ் யாருனா இருந்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாளாச்சும் உங்களுக்கான டேயை நீங்கள் அதை வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இப்போது நிறைய பேர் கூட பின்னுவாங்க, தையல் தெரியும், துணி தைச்சி கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு சுச்சுவேஷனால எல்லாமே ட்ராப் பண்ணியிருப்பாங்க. நல்ல படிக்கிற பொண்ணாக இருப்பாங்க, படிச்சுட்டு இருந்திருப்பாங்க, இப்போ ட்ராப் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணாதீங்க, அதை கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் செல்ஃபாக உங்களை பிஸியாக வச்சுக்கிட்டால் மட்டும்தான் மைண்ட் அளவுலேயும் உடம்பளவுலேயும் நீங்கள் வந்து ஆக்டிவாக இருந்தால் தான் மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ வந்து நீங்கள் செல்ஃபாக என்னென்ன பண்ணுனா ஹாப்பியாக இருப்பீங்களோ அதை கண்டினியூ பண்ணுங்கள். லாஸ்ட்டு பாயிண்ட்டுங்க, ப்ரெசென்ட்டில் நம்ம வந்து லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். அதாவது நான் இது என்ன சொல்கிறேன்னா, ஒரு சில பேர் வந்து பாஸ்ட்டில் நடந்ததையே திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் ஒரியாவே இருப்பாங்க. இல்லைனா ஃப்யூச்சரை பற்றி எதனா திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கேரக்டராக தயவு செஞ்சு இருக்காதுங்க. இன்றைக்கி டே மட்டும்தான் நமக்கு தெரியும். நம்மளோட கையில் இருக்கிறது இன்னும் நாள் மட்டும்தான். நேற்று முடிஞ்சதும் இல்லை, நாளைக்கு வரப்போகிறதும் இல்லைங்கிறத மைண்டில் தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க, இல்லைனா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லைஃப்பை நம்ம என்ஜாய் பண்ணணும். யாருக்கு என்ன எப்போ நடக்குன்னு எதுனா தெரியுமாங்க? நம்ம படுத்து காலையில் எழும்புனா மட்டும்தான் நம்மளுக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உயிர் இருக்கோங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஓவர் திங்கிங்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. யாரை பற்றியும் எதுவும் யோசிக்காதீங்க. பசங்களை பற்றியும் ஓவர் திங்க் பண்ணாதீங்க, ஹஸ்பண்டை பற்றியும் ஓவர் திங்க் பண்ணாதீங்க. அன்னன்ன டே உங்கள் லைஃப்பை பற்றி ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிங்க. அவங்கவுங்க லைஃப்பை அவங்கவுங்க அந்தந்த ஏஜ் வரப்போ கண்டிப்பாக யோசிப்பாங்க. ஸோ அவ்வளவுதாங்க. இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். மகிழ்ச்சி வெளியே எங்கேயும் இல்லைங்க, நமக்குள்ளே தான் இருக்குது. அதை நம்ம எப்படி வெளியே கொண்டு வந்து சந்தோஷமாக நம்ம லைஃப்பை கொண்டு போகிறோங்கிறதுல தான் இருக்குங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.